என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். காலமெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. 10 ஆண்டுகளுக்கு மேலாக. மற்ற நிகழ்ச்சிகளெல்லாம் 1-2 ஆண்டுகளிலேயே முடிந்துவிடும். ஆனால் இது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய, நலம் பெறக்கூடிய, நல்வழிப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கின்ற காரணத்தின்தான் 10 ஆண்டுகளுக்கு மேன்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பல லட்சம் பேர்களை யோகாசன ஆசிரியர்களாக மாற்றிக்கொண்டிருக்கின்ற அற்புதமான நிகழ்ச்சி. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு சந்திராஸ் என்ற பையன் வந்திருக்கின்றான். 8 வயது, 4வது வகுப்பு படிக்கின்றான். ஜெயகோபால் கலடியா பள்ளியில் அவன் படித்து கொண்டிருக்கிறான், குளத்தூரில். இப்பொழுது வஜ்ரகோண ஆசனத்தை அவன் செய்ய போகின்றான். சற்று கடினமான ஆசனமாக இருந்தாலும் கூட அவன் அற்புதமாக செய்கின்றான். என் அருமை சீடர் சந்திரேஷ் அவர்களே, நீங்கள் அப்படியே எழுந்து வஜ்ராசனத்துக்கு வாருங்கள். காலை விரித்தபடி மெதுவாக செய்ய வேண்டும். நேராக நிமிர்ந்து கையை மேலே கொருங்கள். இறுக்கி பிடித்து கொள்ள வேண்டும். வலது பக்கம் ரைட் சைடு அப்படியே வளையணும். அப்படியே நில்லு அப்படியே நின்றுக்கோ, அதுக்கு மேலே வேண்டாம். வஜ்ரகோண ஆசனம். வஜ்ராசனத்தினுடைய பலன்களோடு கூடுதலாக பலன்கள். இடுப்பு பகுதி நன்றாக செயல்படும். கால் முட்டு, கரண்டை, பந்துக்கிண்ண முட்டுகளெல்லாம் நன்றாக இலக்கம் கிடைக்கும். அதில் ஏற்பட்டுக்கொண்ட பிரச்சனைகள் நீங்கும். அப்படியே மெதுவாக நேரவா, நன்றாக 2 மூச்சு இழுத்துக்கொள். மீண்டும் கை காதுக்கு அந்த பக்கம் வந்துடணும். பின்னால் கையை பின்னால் போனோம், திருகக்கூடாது. ஒரு 20 எண்ணிக்கை. வலது பக்கம், லெஃப்ட் சைடு, ரைட் சைடு மாறி மாறி செய்தால் மாற்று ஆசனம் வரும். மெதுவாக நேராக வந்துடு. நன்றாக மூச்சை இழுத்துக்கொள். இப்போ மீண்டும் இடது பக்கம் சாய். திருகக்கூடாது. திருகாமல் செய்யணும். உடல் திருகுது. இடுப்பிலே உள்ள சதைகளை குறைக்கும். முதுகெலும்பிலே உள்ள பிரச்சனைகள், L4, L5, கழுத்திலே உள்ள ஸ்பாண்டிலைசிஸ், இவைகளெல்லாம் நீக்க வல்லது இந்த வஜ்ராசன கோணாசனம். நேராக வந்து 2 மூச்சு இழுத்துக்கொள். மீண்டும் வலது பக்கமாக சாஞ்சுக்கொள். மூச்சு இழு. இப்பொழுது பின்னால் வந்து இடது பக்கமாக செய்ய வேண்டும். வலது பக்கமாக திரும்ப, ரைட் சைடு. நீ ரொம்ப சாய வேண்டாம், கொஞ்சம் சாஞ்சா போதும். அப்படியே 20 எண்ணிக்கை. இது ஒரு சின்ன ஆசனம் இருந்தால் கூட முட்டு வீக்கம், கரண்டை வீக்கம், இவைகளெல்லாம் நீக்கக்கூடியது. இடுப்பிலே அதிக சதை இருந்தால் குறைக்கக்கூடியது. பந்து கிண்ண முட்டு, கை பந்து கிண்ண முட்டு, பந்து கிண்ண முட்டை செம்மைப்படுத்தக்கூடிய ஆசனமாகும். மெதுவாக நேராக வந்து 2 மூச்சு வாங்கிக்கொள். இடது பக்கமாக திரும்ப. உடம்பை திருகாமல் சாய வேண்டும். 20 எண்ணிக்கை. சின்ன ஆசனமாக இருந்தாலும் கூட இதனுடைய பலன்களோ மிக மிக அதிகம். நேராக வாருங்கள். சிறு குழந்தை முதற்கொண்டே சில பேர்களுக்கு வந்து விடுகிறது. சுற்றுப்புற சூழ்நிலை காரணமாகவும், நாம் சாப்பிடக்கூடிய உணவின் விஷத்தன்மை இருக்கின்ற காரணத்தினாலும் குழந்தைகளுக்கே முட்டு வீக்கம், கால் வீக்கம், கரண்டை வீக்கம் இதெல்லாம் வந்துடுது. முதுகெலும்பே சில பேருக்கு இப்படி வளைந்து விடுகிறது. ஆச்சரியப்படுகிறது. சைவம் ஒழுங்காக இருக்கக்கூடிய குழந்தை என்ன காரணம் என்று தெரியவில்லை, முதுகெலும்பு அப்படியே வளைந்து விட்டது. பார்க்கவில்லை. காய்ச்சல் குழந்தைக்கு பிள்ளையை ஆஸ்பத்திரியில் சேர்ந்து ஸ்கேன் எடுத்தால் முதுகு வளைந்திருக்கிறது. என்னெல்லாமோ ட்ரீட்மெண்ட் பண்ணி முதுகை வெட்டி அதில் கம்பியெல்லாம் கொடுத்து பார்த்தார்கள், நீங்கவில்லை.
யோகாசனத்துக்கு வந்த 3 மாதத்தில் அந்த குழந்தையினுடைய முதுகு சரி செய்யப்பட்டு விட்டது. அதான் உண்மை. பெரிய பெரிய டாக்டர்களெல்லாம் பார்த்தும் சரி செய்ய முடியவில்லை. ஆகவே யோகாசனத்தில் தீர்க்கப்படாத வியாதிகளே கிடையாது. ஆகவே எல்லோரும் யோகாசனம் பழகி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்னும் பேற்றினை பெற வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.